Dear students, all the best. I am Professor Dr. V. Goharamanan. I have got 3 decades, that is 30 years of experience in teaching English. உங்களை எல்லாம் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மாணவர்கள் பல்வேறு நிலைகளிலே உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே சிறந்த பதவிகளில் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சார் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இங்கிலீஷால் தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். அதுபோல் உங்களுடைய அறிவும் அனுபவமும் எல்லாருக்கும் பயன்படணும், அதனால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அது வழியாக இங்கிலீஷை சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு என்னுடைய மாணவர்கள் அனைவரும் கேட்டார்கள். இமெயிலும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சரி, நம்மளுடைய அனுபவம் வீணாகி விடாமல் அது உங்களை போன்ற மாணவர்களுக்கு பயன்பட வேண்டும்னு நினச்சி தான் இந்த யூடியூப்பை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த யூடியூபுக்கு ஷேக்ஸ்பியர் ஈஸி இங்கிலீஷ் அகாடமி, ஷேக்ஸ்பியர் ஈஸி இங்கிலீஷ் அகாடமி. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான். ஆங்கிலத்தில் ஒரு புலவனாட்டம் ஒருத்தன் பேசினாக்கா அவனை என்ன சொல்லணும்னா, இவன் பெரிய ஷேக்ஸ்பியர் அப்படின்வாங்க. அந்த ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்தை பார்த்தோம்னாக்கா ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு தியேட்டரில் டிக்கெட் கொடுத்துருந்தார். அப்புறம் இந்த குதிரையெல்லாம் பார்த்துப்பார். பெரிய கணவான்கள்லாம் குதிரையில் வருவாங்க, அதை பார்த்துப்பார். ஆனால் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய ஆங்கில அறிஞர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே சந்தேகம் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி, இங்கிலாந்து அரசு நம்மக்கிட்டேருந்து கொள்ளையை அடித்து கொண்டு போயிருந்தது. அவர்களுக்கு இந்தியா என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே இங்கிலீஷ்காரனை உனக்கு இந்தியா வேணுமா ஷேக்ஸ்பியர் வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஷேக்ஸ்பியர் தான் வேணும் அப்படின்னு ஒரு சர்வேல சொன்னான். அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்தில் சிறந்த வல்லமை பெற்றவர். அதனால்தான் இந்த யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ஷேக்ஸ்பியர் ஈஸி இங்கிலீஷ் அகாடமி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஷேக்ஸ்பியர் ஆக வேண்டும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியுது நாம் எப்படி ஷேக்ஸ்பியர் ஆகுதுன்னு. முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வில் வில் ப்ரிவைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே முயற்சி பயிற்சி இருந்தால் நீங்களும் ஆங்கிலத்தில் விற்பனர்கள் ஆகலாம். இந்த யூடியூப் சேனல் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். அதாவது நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஆனால் எழுதும்போது கோட்டை விட்டுடுவாங்க. ஏன்னாக்கா கிராமர் இருக்காது அவங்களுக்கு. எனவே இந்த யூடியூப் சேனலில் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் கூடவே சொல்லி தருவேன். எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லும்போது நீங்கள் மனதுக்குள்ளே ஒரு முறை சொல்லி பார்த்துங்க, ஒரு நோட் புக்குன்னா எடுத்துங்க. எனவே உங்களை மிகச்சிறப்பான முறையில் ஆங்கிலத்தில் பேச வைக்க இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷினுடைய முக்கியத்துவம் தான். இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் யூ ஹவ் காட் எ வெரி குட் இங்கிலீஷ், யூ வில் கெட் எ ஜாப் வெரி ஈஸிலி. And if you know English very well, you will get very good respect among the people. So English plays a wide impact on everybody. So I want that my dear followers, that is you dear students, should listen carefully and follow carefully and be a Shakespeare. அதனால தான் எங்கள் மேலேயே போட்டிருக்கோம், உங்களை ஷேக்ஸ்பியர் ஆக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு. அதனால் யூ ஆர் த ஷேக்ஸ்பியர், யூ ஆர் மை ஷேக்ஸ்பியர். இப்போ இந்த சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய ஆதரவு தரணும். இதை லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினாக்கா நாம் அனைவரும் ஒன்றாக வளரலாம். அதுதான் என்னுடைய ஆசை, நோக்கம், விருப்பம். எல்லாமே நடந்துடும். உங்களுடைய மை கோல் இஸ் டு மேக் யூ ஸ்பீக் fluently in correct, good and stylish English. Let us get into the video. முதல் வீடியோ பார்ப்போம். Hi friends, நம்ம இப்போ இங்கிலீஷ் கிராமரில் உள்ள நுழையிறோம்.
இதில் வந்து டு ஸ்டார்ட் வித் சென்டென்ஸ். எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், சென்டென்ஸ்னால் என்ன, லைன்லாம் என்ன. பொய்ட்ரியில் வர்றதுலாம் லைன், ப்ரோஸில் வருவது பெரும்பாலும் சென்டென்ஸ். சென்டென்ஸ்னாக்கா ரெண்டு ஃபுல் ஸ்டாப்புக்கு இடையில் எது இருக்குதோ அதான் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்காங்க. அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தால் சென்டென்ஸ் ஆகுமா? ஆகாது. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், அது வந்து முழுமையான பொருள் தரணும். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which make a complete sentence is called a sentence. So there are two criteria, ரெண்டு criteria. ஒன்று group of words, ரெண்டாவது அது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். So group of words and a complete sentence is called a sentence. இந்த சென்டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. I write a book, she sings a song. I write a book, she sings a song. நான் ஒரு புத்தகம் எழுதினேன். She sings a song, அவள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள். இது முழுமையான அர்த்தம் வந்திருக்கு. எனவே இது வந்து ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸ் ஏன் முக்கியம்னாக்கா, மனித உடம்புல செல் என்பது அடிப்படை அலகு. அதுபோல் ஒரு இலக்கியத்தில் ஒரு மொழிக்கான அடிப்படை அலகு எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதான் வந்து சென்டென்ஸ். சென்டென்ஸ் இஸ் அ யூனிட் ஆஃப் அ லாங்குவேஜ். இந்த சென்டென்ஸுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது இருக்குது, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன? சப்ஜெக்ட் என்பது த பார்ட் தட் நேம்ஸ் த பர்சன் ஆர் திங் இஸ் கால்டு சப்ஜெக்ட். சென்டென்ஸில் எந்த பகுதி ஒரு நபரை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ குறிக்கிறதோ அதான் சப்ஜெக்ட்ஸ். அப்போ ப்ரிடிகேட்னா என்ன அப்படின்னாக்கா, த பார்ட் விச் டெல்ஸ் சம்திங் அபவுட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பற்றி சில தகவல்களை கொடுக்குற மற்ற பகுதியை வந்து நம்ம வந்து ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் இருக்கும், ப்ரிடிகேட்டும் இருக்கும். சப்ஜெக்டை பற்றி எது எதெல்லாம் தகவல் வருகிறதோ அந்த தகவல்களுடைய கூட்டத்தை வந்து நாம் ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ஜெக்டும் ப்ரிடிகேட்டும் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. He sells fruits in the market. He sells fruits in the market. இதில் உங்களுக்கு தெரியும், E என்பது சப்ஜெக்ட், sells fruits in the market is predicate. இன்னொரு எக்ஸாம்பிள், the boy stood on a rock. The boy stood on a rock. The boy என்பது சப்ஜெக்ட்னு தெரியும், stood on a rock என்பது சப்ஜெக்டை பற்றி சொல்லக்கூடியது, அதான் ப்ரிடிகேட். சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, சென்டென்ஸாக வந்து யூனிட் ஆஃப் எ லாங்குவேஜ். நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா இருந்ததுனாக்கா நம்ம எதிர்காலத்தில் வந்து தடுமாற வேண்டிய அவசியம் இருக்காது. நோ பில்டிங் பி பர்ஃபெக்ட் வித்தவுட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு நல்ல அற்புதமான ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் வந்து இந்த சென்டென்ஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சென்டென்ஸ் பார்த்தோம், அதில் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்ன அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த சென்டென்ஸ் வந்து there are 4 kinds of sentences. 4 வகைப்படும் சென்டென்சஸ். நான் இப்போது தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். ஸோ தட்டு உங்களுக்கு வந்து அது ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் வந்து ப்ராக்டிஸிங்காக இருக்கும். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் சொல்லுவேன், இங்கிலீஷில் சொல்கிறத தமிழில் சொல்லுவேன். அந்த இங்கிலீஷில் சொல்கிறத மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷும் கூடவே வந்து டெவலப் ஆகும். இப்போ பாருங்கள், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். கைண்ட்ஸ்னாக்க வகைகள். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்சஸ் ஆர் ஆஃப் 4 kinds. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சென்டென்சஸ் ஆர் ஆஃப் 4 kinds. 1. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அசர்ஷன்ஸ். சாதாரண வாக்கியம் இல்லைனாக்கா செய்தி வாக்கியம். 2வது இன்ட்ரோகேட்டிவ்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்ஸ்னால் நம்ம ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கணும் இல்லையா, அந்த கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டம், அது கேள்வி வாக்கியம். 3rd இம்பரேட்டிவ்ஸ். இம்பரேட்டிவ்ஸ்னாக்கா கட்டளை வாக்கியங்கள். யாருக்காவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இம்பரேட்டிவ்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அதுதான் கட்டளை வாக்கியம். அதுனா பிராக்கெட்டில் சி அண்ட் ஆர் அப்படின்னாக்கா கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட், அதுதான் வந்து கட்டளை வாக்கியம். 4வது இன்ட்ரெஸ்டிங்கானது எக்ஸ்க்ளமேட்ரி, வியப்பு அல்லது ஆச்சரியத்தை பற்றி சொல்கிறது. இதுதான் இங்கிலீஷில்.
இந்த 4 வகையான டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்குள்ள எல்லா இங்கிலீஷ் சென்டென்ஸையும் வந்து நம்ம அடைக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? a sentence that makes a statement, ஏதாவது ஒரு செய்தியை சொல்றது. Statement is called a statement or assertive sentences. ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுது, சாதாரணமாக இருந்தது அப்படின்னாக்கா அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள், he sat on the wall. இது சாதாரணமாக ஒரு செய்தி சொல்லுது, அவன் அந்த சுவற்றின் மீது அமர்ந்திருந்தான். he sat on the wall, ஒரு செய்தியை தெரிவிக்குது. எனவே செய்தியை தெரிவிக்கிற ஒரு வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்கிறோம். ரெண்டாவது, those which ask questions, கேள்வி கேட்கறது. இங்கிலீஷில் நீங்கள் முக்கியமாக நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரணும், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னாக்கா கேள்வி கேட்குறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கேள்வி எப்படி கேட்குறதுன்னு பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன ரிடில் கூட வச்சுங்களேன். நீ உங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பிள்ளை? நீ உங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பெண்? அப்படின்றத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதை யோசனை பண்ணிகிட்டே இருங்க, நான் பிற்காலத்தில் சொல்கிறேன். நான் இப்போது those which ask questions, எது வந்து கேள்வியை கேட்கிறதோ அதுதான் கேள்வி வாக்கியங்கள். அதாவது இந்த கேள்வி வாக்கியங்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று WH டைப். WH டைப்னா என்ன? வாட், வென், ஹவு, ஹவு மெனி, ஹவு ஃபார், ஹவு லாங், ஹவு மெனி, அப்படிலாம் கேட்குறது வந்து WH டைப் கொஷின்ஸ். இன்னொன்று எஸ் ஆர் நோ டைப்ஸ். இ ஃபார் வெதர்லாம் வர்றது. அந்த கேள்விக்கு கேட்டோம்னாக்கா எஸ் இல்லை நோன்னு வருது. எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். இதனுடைய உபயோகம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது நீங்கள் இதை பார்ப்பீங்க. மூணாவது, a sentence that expresses command is called imperative sentences. எந்த ஒரு வாக்கியங்கள் கட்டளை இடுகின்றனவோ அதுதான் வந்து imperative sentences, ஒரு கட்டளை வாக்கியம் என்று பெயர். எக்ஸாம்பிள், பேசாதீங்க, பி காம், பி குவைட், அப்படிலாம் வந்து ஆசிரியர் வந்து பாடம் நடத்தும் போது சொல்லுவார். இல்லை ஒரு மீட்டிங் நடக்கும் போதும் சொல்லுவாங்க. அதான் பி காம், டோன்ட் ஷவுட் என்கின்ற கட்டளை வாக்கியங்கள். நாலாவது, a sentence that expresses strong feeling is called an exclamatory sentence. ஒரு நல்ல ஆழ்ந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இந்தியா மகளிர் அணி வென்று விட்டதா அப்படின்னும் போது நீங்கள் ஹா அப்படின்றீங்க இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்கிளமேட்டரி. வாட் இஸ் ஷேம், என்ன ஒரு அவமானம். இன்னொன்று, ஹவு கூல் த ஐஸ்கிரீம் இஸ். இப்போ நீங்கள் இதில் இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து மனசில் வச்சுங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸே வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு உதவும். நீங்கள் 2 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இதை எடுத்து விடலாம். ஹவு கூல் த ஐஸ்கிரீம் இஸ். ஸோ இப்படி கிராமரையும் கற்றுக்கணும், அதே நேரத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் நம்ம கற்றுக்கணும். கிராமர் ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறது அப்படி தான். எங்களுடைய இங்கிலீஷை பார்த்துட்டு இவங்க அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறார் ஒருத்தர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் டீம் மேனேஜராக இருக்கார். அவர் சொன்னார், எங்கள் பாஸ் வந்து எனக்கு குறிப்பிட்டு ஒன்று சொன்னார், நீ பேசும்போது மட்டும் இல்லை எழுதும் போதும் உன்னுடைய இங்கிலீஷ் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ நான் உங்களை நினச்சிட்டேன்னா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனவே நம்ம கிராமர் கற்றுக்கும் போதே ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கும் போது கிராமரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா சென்டென்ஸை பற்றி பார்த்தோம். சென்டென்ஸ் இஸ் எ யூனிட் ஆஃப் தி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். சென்டென்ஸில் 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று சப்ஜெக்டு, இன்னொன்று ப்ரிடிகேட். இந்த பர்சன் ஆர் திங்கை பற்றி சொன்னால் அது சப்ஜெக்டு, சப்ஜெக்டை பற்றிய தகவல் சொன்னால் அது ப்ரிடிகேட்டு. இந்த சென்டென்ஸ் வந்து 4 வகைப்படும். ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ஷன்ஸ், இன்ட்ரோகேட்டிவ்ஸ், இம்பரேட்டிவ்ஸ் அண்டு எக்ஸ்க்ளமேட்டரி. இதுதான் 4 டைப் தான் இருக்குது. இதோட இந்த சென்டென்ஸ் பற்றிய நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ்,
என்ன பண்ணனாக்கா, ஏதாவது ஒரு வாக்கியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 டைப்பில் எந்த டைப் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டிசைன் பண்ணி தான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்கள் டீமோட சேர்த்து. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் வந்துட்டதுனால ரிடில் என்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஒரு அக்கா ஒரு தங்கை. அக்கா வந்து தங்கையை பெற்றெடுக்கிறா, தங்கை வந்து அக்காவை பெற்றெடுக்கிறா. இது யார் இவர்கள்? There are 2 sisters. The elder sister is giving birth to younger sister. The younger sister in turn is giving birth to the same elder sister. Who are they? என்ன தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குதா? யோசிச்சே இருங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.